பொரியல் வைக்கவா? போதும் நீ போதும் நீ சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் ஐயோ வச்சுக்கோங்க. ப்ளீஸ் போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிறீங்களா? ம் போதும். கொஞ்சம். ம் ப்ளீஸ் போதும். செல்வம் சீக்கிரம் கிளம்புடா. ராசா சாப்பிட்டியா கண்ணா? ம் சாப்பிட்டேன். செல்வம், அந்த சீட்ல இருக்கிற எல்லா மருந்தையும் வாங்க வேண்டாம். ரெண்டாவதா இருக்கிற மருந்து மட்டும் வாங்கினா போதும். அதை சொல்லிடுங்க. என்ன நீ இது? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம முகத்தை கூட பார்த்துக்காம. நான் என்ன பண்ண முடியும் செல்வம்? இல்ல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல செல்வம். டேய் வரியா இல்லையா? டைம் ஆகுதுல்ல. இத பாருடா, என் மேல மட்டும் தப்பு கிடையாது. எப்பவுமே நேரா வந்து என்ன குத்தம் சொல்றதா முதல்ல நிறுத்து. வேற யாரை குத்த சொல்றது? நான் தான் கூட இருந்து பார்த்தேன்ல. மருந்து சீட்டை கொடுக்குறாங்க, அவங்க முகத்தை கூட பார்க்காம வாங்கிக்கிறீங்க. சரியில்லைண்ணா இதெல்லாம். அவங்க வலிய பேச வராங்க, நீங்க மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க. என்னதான் பண்ணுவாங்க அவங்க? சரமா நீ தான் கொஞ்சம் பொறுமையா போகணும். அவன் தான் குணம் கட்டவனா இருக்கானே. என்ன பாட்டி, நீங்களா சொல்றீங்க நான் பொறுமையா இருக்கணும்னு? தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களா இல்ல வாய் தவறி பேசுறீங்களா? கண்ணு, நீ பொறுமை இல்லாதவ அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவன் என்ன வார்த்தை பேசினாலும் அதை இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரு அப்படின்னு சொல்ல வரேன். முடியல பாட்டி. அவர் பேசுற பேச்சும் முறைக்கிற முறைப்போம் மனசுல சுருக்குன்னு குத்துறப்போ என்னால என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அப்பப்போ கைய வேற நீட்டுறாரு. புத்தி கட்ட பையா, புத்தி கட்ட பையா, ஒன்னமா அடிக்கிறான் பாவி பையா. வேஷம் போடுறாரு பாட்டி. தனியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஹால்ல இருக்கும்போது வேற பேச்சு, வேற முகம் அவருக்கு. அவளோட எவ்வளவு தூரத்துக்கு சமாதானமா பேசினேன்னு உனக்கு என்ன தெரியும்? என்னோட கோவம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கெஞ்சினா பதிலுக்கு திமிரா பேசுற. நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு என்ன குத்தம் சொல்லாத. அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. அவங்களுக்கு அது வேதனையா இருக்காது? எது உங்க உண்மையான குணம் உங்களுக்கு குழப்பமா இருக்காது? ஆமாண்டா, ஒருத்தன் அடிச்சுட்டு பேசாம இருந்தாலும் குத்தம், அடிச்சுட்டு மேன்னு இறக்கப்பட்டு சமாதானமா பேசினாலும் குத்தம். உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா வளைச்சு வளைச்சு பேசுங்க. அடிக்காமலே இருக்கலாம்ல. எதுக்கு அடிக்கணும், திட்டணும், அப்புறம் சமாதானப்படுத்தணும்? டேய், அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இவ கொஞ்சம் அடங்கி போனதா என்ன? இவ தெரிஞ்சு போனா நான் ஏன் அடிக்க போறேன், திட்ட போறேன்? எவ்வளவு நாளைக்கு? ஒரு அளவு இல்ல? ஒருத்தர் அடங்கி போய்கிட்டே இருக்கணுமா? அடங்கி தான்டா போனோம். நான் முக்கியம், என்னோட நிம்மதி முக்கியம் நினைச்சானா அவ அடங்கிதான் போனோம். உங்களுக்கு தெரியாததா பாட்டி, எத்தனையோ விஷயங்களை நான் பெருசு படுத்தாம கண்டுக்காம கூட விட்டுருக்கேன். ஆனா எல்லா நேரத்திலயும் நான் அப்படி இருக்க முடியுமா? நானும் ஒரு மனுஷி தானே. கவலைப்படாத சரோ, கவலைப்படாத. இடையில கொஞ்ச நாள் நிஜமாவே அவர் ரொம்ப அன்பாவும் அனுசரணையாவும் இருந்தாரு. ஆனா கடவுளுக்கே அது பொறுக்கல போல இருக்கு. அதான் பழையபடி முருக மரம் ஏறிட்டாரு. இத பாருமா, உனக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, ஆனா அவங்கிட்ட பேசுறத மட்டும் நிறுத்திடாத கண்ணு. அவன் எது கேட்டாலும் பதில் சொல்லு, அது உனக்கு நல்லது. எப்படி பாட்டி பேசாம இருக்க முடியும்? அவரை தவிர இந்த வீட்டுல எனக்கு வேற யாரு இருக்காங்க? கண்ணு, அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் இருக்கமா உனக்கு. அட என்ன விடு, வயசான கிழவி. நம்ம நடராஜன் இருக்கானம்மா, நீ பத்த சிங்க குட்டி இருக்கானம்மா, கவலை விடு கண்ணு.
அழாதம்மா, அழாத கண்ணு, அழாத. என்னைக்கு இருந்தாலும் உன் நல்ல குணத்துக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாத சாரம். ரவி கொடு, இந்த கணக்கு வழக்கில் நான் போடுறேன், பேனா கொடு. அதெல்லாம் பார்த்தாச்சு, கொடுங்க. எப்படி பார்த்தாச்சா? சரி, இந்த லெட்டர் கிட்ட அனுப்புமா யாருக்காவது? இப்போ என்ன ஏதாவது வேலை பார்த்தாக்கணுமா? இல்லைப்பா, கடைக்கு வந்தால் ஏதாவது வேலை செய்யணும்ல, ஒத்தாசம் இருக்கணும்ல. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு ரவி. வேலை பார்க்கணும்னா நேரா வீட்டுக்கு போங்க. லாரி தண்ணி வரும், 2 கூட முடிச்சு தொட்டியில ஊற்றி வைங்க. என்ன முறைக்கிறீங்க? மருமக 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறான்னு பேச்சுக்கு பேச்சு சொல்றீங்கல்ல, அதனால தான் சொன்னேன். உங்ககிட்ட வாய் கொடுத்து பேசவே பயமா இருக்குப்பா. யாரோ கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. ஹலோ ரவி. வாங்க சார், உட்காருங்க. என்ன ரவி, பணம் ஏற்பாடு பண்ணியாச்சா? என்ன சார் இப்படி திடுப்புன்னு வந்து ஏஜென்சி அமௌண்ட்டை கூட்டியாச்சு. 25,000 ரூபாய் கட்டுனா என்ன மாதிரி சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ண முடியும்? என்ன சார் பண்றது? நானா டெபாசிட் அமௌண்ட் ஏத்தினேன், கம்பெனியில் ஏற்றிருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டெபாசிட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணலைன்னா ஏஜென்சியை கேன்சல் பண்ண சொல்லி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. நானும் அங்கேயும் இங்கேயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பணத்தை புரட்ட முடியல. ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், கண்டிப்பா கிடைச்சிட நம்பிக்கை இருக்கு. ஒரு 4-5 நாள் டைம் கொடுக்கல, எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க ரவி. மார்க்கெட்ல நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், இப்போ எல்லா ஏரியாவிலும் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. 25,000 ரூபாய் நீங்க பெரிய விஷயமா நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஏஜென்சி கை நழுவி போயிடும். அப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. யாருப்பா அவரு? நம்ம அயன்பாக்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கோம்ல, அதோட மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ். ஏஜென்சி அமௌண்ட்டை 25,000 ரூபாய் கூட்டிட்டாங்களா? பணத்தை கட்டலன்னா ஏஜென்சி கைமாறி போயிடுமா? அப்படியா? நானும் அங்கேயும் இங்கேயும் பணத்துக்காக ட்ரை பண்றேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா இருக்க. இதுக்காக கடன் வாங்கியா கட்டுவாங்க? வட்டி கட்டி மாலுமாடா? என்ன பண்ண சொல்றீங்க? எவன் இப்ப 25,000 ரூபாய் கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான், அதுக்குள்ள வட்டி அது இதுன்னு பேச வந்துட்டீங்க. ஏன் பிரச்சனை எனக்கு? இப்ப பணத்தை வாங்கிக்கிறேன், நீ நானே எவனா நின்றுட்டு இருக்கானா? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன சிதம்பரம், புறப்பட்டீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு என்ன, 4 பொண்ணையும் சென்னையில நல்ல விதமா கட்டி கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பொண்ணு வீட்லயும் 1 வாரம் 10 நாள் சந்தோஷமா இருந்துவாங்க. ஏ சபாபதி, என்னங்கய்யா? இங்க வாங்க. சொல்லுங்கய்யா. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் கட்டிட்டு வந்தே இல்ல, அந்த பொண்ணு யாரை நம்பி அவங்க கூட்டு வந்திருக்குது? உன்னையும் உங்க அம்மாவையும் தானே. அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்ல? இஷ்டத்துக்கு நாட்டமா பண்றீங்களாமே. உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம்னு சொல்றீங்களாமே. ஏன்பா, உங்க அம்மா என்ன பழசெல்லாம் மறந்துட்டாளா? அவளும் மருமகளா இருந்தவ தானே. இதே மாதிரி இன்னொரு வீட்டுல அடங்கி இருந்தவ தானே. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, புருஷ கொடுமை எல்லாம் பார்த்தவ தானே. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டா? அவளை விடுப்பா, வயசானவ. நீ இளவட்டம் தானே. எத்தனை சினிமா பாக்குற, எத்தனை கதையெல்லாம் படிக்கிற, வாய்களையே பேசுறீங்களே. வரதட்சணை கொடுமை, புருஷன் கொடுமை, பெண்ணுரிமை அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஏப்ப மறந்து போச்சு? ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டாந்துட்டா அந்த உரிமை எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? தெரியுமியா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு? அந்த பொண்ணுக்கு நம்மள விட்டா யார் கதி இருக்கிறா? அந்த பொண்ணு நம்மளை தான் நம்பி வந்திருக்கிறா. என்ன வேணா செய்யலாம்னு தானே. இந்த பாரு, பொண்ணுங்க பூமாதேவி மாதிரி பொறுமையின் அவதாரம் தான். எத்தனை சோதனை கொடுத்தாலும் தாங்கிக்குவா. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டிங்க, அதே பூமாதேவி ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிச்சிருவா. அப்ப நீ உங்க அம்மாவும் எங்கடா போவீங்க? நாஸ்தி ஆயிருவீங்க. கொஞ்சமாவது மனுஷ தன்மையோட நடக்க முயற்சி பண்ணு. யாரா அந்த பொண்ணு? உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. அந்த பொண்ணு உன் அக்கா தங்க மாதிரி ஒரு பொண்ணு தானே. உன் அக்கா தங்கையை கட்டி கொடுத்து அனுப்பும்போது புருஷன் அவளை நல்லா வச்சுக்கணும், மாமியார் அன்பா பழகணும், போன இடத்துல சந்தோஷமா இருக்குன்னு நீ நினைக்கிறது இல்ல? அதே மாதிரி இந்த பொண்ணு விஷயத்துல நினைப்பா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற? இந்த கிழமை யாரா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறதுக்குன்னா? இத பாருப்பா, நானே என் பொண்ணுங்களை கட்டி கொடுத்துருக்கிறேன். அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க வீட்டுல இந்த மாதிரி என்ன அல்லல் படுதுன்னு எனக்கு தெரியும். அந்த மருமக பள்ளிகிட்டலாம் உங்ககிட்ட காட்டுற மாதிரி கோவத்தை காட்ட முடியல. உங்ககிட்ட பொறிச்சு தந்ததெல்லாம் அந்த மருமக பள்ளியில நிக்க வச்சு பேசணும்னு ஆத்திரம் வரும், உதடு வரைக்கும் வார்த்தை வந்துடும். ஆனா அடக்கிக்குவேன். ஏன்னா நான் அப்படியெல்லாம் வார்த்தையை கொட்டி விட்டேன்னா அந்த கோவத்தை என் பொண்ணுங்க மேல காமிப்பாங்க. அது எனக்கு தேவையா? இத பாரு, நான் பட்ட சங்கடத்தை உன் மாமனார் படக்கூடாது. ஏன்னா அந்த மாமனார் ஒரு தகப்பனா இருப்பா, பாவம் பொண்ணை பத்தவர். அதுக்காக உங்ககிட்ட சொல்றேன். இத பாரு,
நான் இதெல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். குத்தம் சொல்லத்தான் நினைக்காத. நான் தான்ப்பா சொல்லுவேன், வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. பிற்காலத்துல நினைச்சு பாத்தீங்கன்னா என் மேல சந்தோஷப்படுவேன். உன் பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கப்பா. உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தான்னா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கு, நீ சந்தோஷமா இருப்ப. நல்லா இருக்கு. போயிட்டு வா. வருங்கய்யா. சிதம்பரம், ரொம்ப மன கஷ்டத்தோட பேசிட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பொண்ணுங்க வெளியே ஏதாவது பிரச்சனையா? ராத்திரி அவங்கள பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப இப்படி பேசுறது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கலாம்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு கூட இப்படிதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, மன கஷ்டம். ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். சில பரிகாரங்கள்லாம் சொன்னாரு. எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சேன். இப்போ படிப்படியா பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமா இருக்கேன். இப்போ அவசரமா இங்க போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு முக்கியமான ஜோலி எதுவும் இல்லையே? ஐயா, இதை விட முக்கியமான வேலை என்னங்க இருக்கு? இப்ப நீங்க சொன்னீங்களே ஏதோ ஜோசியர் பரிகாரம் சொன்னாருன்னு, அதனால உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஏற்பட்ட சங்கடங்களை தீர்ந்து போச்சுன்னு, அதே மாதிரி எங்க குடும்பத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. தெய்வம் மாதிரி வந்து சொன்னீங்களே, இதை விட வேற என்னங்க இருக்கு? ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் ஜோசியர் கையோட கூட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. சரியா? ரொம்ப சரியா சொல்லுவாரு. சரியா? நல்லதும் நடக்கும். நான் போய் சீக்கிரம் கூட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாம்மா, நானும் தானே கடையில் இருந்தேன். யாருக்கிட்டையாவது வட்டிக்கு பணம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாம்மா. அவனுக்கு நிஜமாவே பண கஷ்டம் இருக்குமா. அவனுக்கு பணம் தேவைப்படுது. பாத்தீங்களா மாமா, புலி வருது கதை மாதிரி அவர் வழக்கம் போல வீம்பு பண்றாருன்னு தான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் அப்பா கிட்ட பணம் கேட்க மறுத்துட்டேன். பணம் தேவை இருக்கிறது நிஜம்தாம்மா. அதுக்காக இப்படியா கேட்கறது? அதுக்கு ஒரு தன்மை இருக்குமா. அவன் கேட்குற விதத்துல இருந்தே உனக்கு அவன் மேல சந்தேகமும் ஒரு கோபமும் வந்ததுங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா. என்னம்மா, ஏன் பேசாம இருக்க? என்ன யோசனை பண்ற? இல்ல மாமா, அவரு பொய் சொல்றாருன்னு நினைச்சுதான் அப்பா கிட்ட நான் பணம் கேட்க மறுத்தேன். அது உண்மையா இருக்கும்போது அப்பா கிட்ட பணம் கேட்கலான்னு தான் தோணுது. ஆஹா, வேணாமா. வேண்டாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ அப்பா கிட்ட பணம் கேட்டா அவர்கிட்ட இருந்து கொடுத்துட்டா பரவாயில்ல. நீ கேட்ட நேரம் அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தாலும், இல்லை வேற யாராவது காரணத்தினால கொடுக்க முடியாமல் போயிட்டாலும், இந்த படுபாவி காலத்துக்கும் அவர் தலையை போட்டு உருட்டுவாமா. பாவமா அந்த மனுஷன், அவரை தொந்தரவு பண்ணாது. என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றது சரிதான்னு உனக்கே புரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இவன் கேட்ட நேரம் சம்பந்தியால பணம் கொடுக்க முடியலன்னா அதுக்காக வேற அவர் ரொம்ப மனசு சங்கடப்படுவாருமா. வேண்டாமா, இந்த பிரச்சனை பேசாம இதோட விட்டுரு. முடிஞ்சா இவன் எங்கேயாவது பணம் புரட்டி கட்டட்டுமா. ஒருவேளை முடியலன்னா என்னம்மா, அந்த அயன் பாக்ஸ் ஏஜென்சி மட்டும் தானே போகும். போனா போகட்டுமா, மற்றதெல்லாம் நம்ம கைவசம் இருக்க. இருந்தாலும் பணம் வேணும்னு கேட்டுட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. ஆட விட்டு தள்ளுமா. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ நானும் படுற பாடே போதும். பாவம் சம்பந்தி, அவர் பாட்டுக்கு அங்கே நிம்மதியா இருக்கட்டும். நாம யாரும் அவர் நிம்மதியை கெடுக்க வேணாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல, இப்ப நான் கொஞ்ச நேரமா தான். தேங்க்ஸ் பவானி. எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, எப்பவும் போல எரிஞ்சு விடாம இப்ப சாதாரணமா பேசுறியே, அதுக்கு தான். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, எதுக்காக இப்படி வெயிட் பண்றது, பாக்குறது, பேச முயற்சி பண்றதுன்னு இருக்கீங்க? எனக்கு இது எதுவுமே சுத்தமா பிடிக்கல. என்ன பவானி, என்ன சொல்ற நீ? நீங்க யாரு? எதுக்காக என்ன காலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவன் சொல்லி ராகிங்ல இருந்து என்ன பாதுகாக்கணும்? எனக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன இருக்கு? இப்ப கூட என்னோட கோவத்தை அடக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன், தெரியுமா? ஏன் பவானி, ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச முடியும்? சம்பந்தம் இல்லாத ஒரு மூணாவது மனுஷகிட்ட நான் இவ்வளவு தூரம் பேசுறதே அதிகம். அப்போ ஏன் நான் லெட்டர்ல எழுதின மாதிரி அதே ட்ரெஸ் நீ போட்டு வந்த? என்னது லெட்டர், ட்ரெஸ்ன்னு எதோ உளறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல.
என்ன பவானி நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? இங்க பாருங்க, உங்க உளறலுக்குலாம் நான் ஆள் கிடையாது. இப்ப கூட நான் உங்களை திட்டாம ஏன் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? மறுபடியும் உங்களால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான். நேத்து கூட எங்க மாமா உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஆனா எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் சமாளிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? ஏற்கனவே உங்க ஃபேமிலிக்கும் எங்க ஃபேமிலிக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை இருக்கு. மறுபடியும் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தான் நான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அத்தனையும் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வேற எந்த கற்பனையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை விட பவானி, நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா? காலேஜ்ல பசங்களும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் வந்து விசாரிச்சேன் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ என்ன காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? நான்சென்ஸ். இத பாருங்க, நான் முடிவா சொல்றேன். இனிமே எந்த காரணத்துக்கு கொண்டோ என்கிட்ட பேச முயற்சி பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி வெயிட் பண்ணி பேசுற பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு பவானி. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது முதல்ல கேளுங்க. இனிமே இந்த மாதிரி ஃபாலோ பண்றது, பேசுறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க. புரிஞ்சுதா? அதுக்குள்ள பவானி, நான் என்ன சொல்றேன்னா என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டி, தற்செயலா பாத்துக்கிட்டோம். அதான். உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்கா? தெரியும் ஆண்டி. நீங்க இப்ப வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாமா, வீட்டுக்கு தான் போறேன். நானும் வரேன் ஆண்டி. போலாமா? ரமேஷ், நீ இல்ல ஆண்டி, எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வரேன். வா. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னம்மா? நான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்ததை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. போலாம்.